ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் கிராமர். கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா முதல்ல டென்சஸ் நமக்கு அத்துப்படியாக இருக்கணும். டென்சஸ் தெரியாமலே இங்கிலீஷ் பேசும்போது அது நம்முடைய தன்னம்பிக்கையை தும்சமாக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டென்சஸ் இல்லாமல் இங்கிலீஷ் பேச முடியாது. ஒரு மனிதனுக்கு மூச்சு காற்று எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் இங்கிலீஷ் கிராமருக்கு டென்சஸ். இந்த லெசனில் வெறும் 20 நிமிஷத்தில் 20 டென்சஸ் கற்றுக்க போகிறோம். என்னது 20 டென்சஸா? மொத்தமாகவே 12 டென்சஸ் தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் 12 டென்சஸ், பேசிவ் வாய்ஸில் 8 டென்சஸ், ஆக மொத்தம் 20 டென்சஸ் நம்ம 20 மினிட்ஸில் கற்றுக்க போகிறோம். முதல்ல ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள 12 டென்சஸ், அதுக்கான ஃபார்முலா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம கற்றுக்க போகிற முதல் டென்ஸ் என்னது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல V1 அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அல்லது பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வி ஒர்க் அப்படின்னா நாங்கள் வேலை செய்கிறோம். யூ ஒர்க் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறீர்கள். ஹீ ஒர்க்ஸ் அவன் வேலை செய்கிறான். ஷீ ஒர்க்ஸ் அவள் வேலை செய்கிறாள். இட் ஒர்க்ஸ் இது வேலை செய்கிறது. தே ஒர்க் அவர்கள் வேலை செய்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஒர்க் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஹீ ஷீ இட் அல்லது வேறு எந்த சிங்குலர் நவுனாக இருந்தாலும் அது சப்ஜெக்டாக வரும்போது வேர்புக்கு பக்கத்தில் நம்ம எஸ் சேர்த்துக்கணும். சில இடங்களில் இஎஸ் சேர்க்குறா போல் இருக்கும், சில இடங்களில் ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் சேர்க்குறா போல் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வாண்ட் திஸ் அப்படின்னா எனக்கு இது வேணும். அதுவே அவளுக்கு இது வேணும் அப்படின்னா ஷி வாண்ட்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும். வி லைக் இட் அப்படின்னா எங்களுக்கு இது பிடிக்கும். அதுவே அவனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா ஹி லைக்ஸ் இட் அப்படின்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாண்ட் லைக்ன்ற வேர்புக்கு பக்கத்தில் நம்ம எஸ் போட்டிருக்கோம். எப்போ அப்படின்னா ஹீ ஷீ இட்லாம் சப்ஜெக்டாக வரும்போது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஐ டூ அப்படின்னா நான் செய்கிறேன். அதுவே அவன் செய்கிறான் அப்படின்னா ஹி டஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ கோ அப்படின்னா நான் போகிறேன். அதுவே அவள் போகிறாள் அப்படின்னா ஷி கோஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இஎஸ் சேர்க்குறோம். அதே போல் தே ஸ்டடி அப்படின்னா அவர்கள் படிக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யில் முடிஞ்சிருக்கு. ஒய்க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு. டின்ற கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு. அப்போ எப்படி மாறும் அப்படின்னா அவன் படிக்கிறான் அப்படின்னா ஹி ஸ்டடீஸ் அப்படின்னு மாறும். அதாவது ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐஎஸ் சேர்த்துருக்குறோம். அதே போல் ஐ ஹாவ் அ டாட்டர் அப்படின்னா எனக்கு ஒரு மகள் உள்ளாள் அப்படின்னு அர்த்தம். அதுவே அவளுக்கு ஒரு மகள் உள்ளாள் அப்படின்னா ஷி ஹேஸ் அ டாட்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேவ் வந்து ஹேஸ் அப்படின்னு மாறுது. இது போல் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு தகுந்தா போல் நம்ம எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஎஸ்ஓ சேர்க்குறா போல் இருக்கும். அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. இந்த இடத்துல V2 அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஐ வெண்ட் நான் சென்றேன். வி வெண்ட் நாங்கள் சென்றோம். யூ வெண்ட் நீங்கள் சென்றீர்கள். ஹி வெண்ட் அவர் சென்றார். ஷி வெண்ட் அவள் சென்றாள். இட் வெண்ட் அது சென்றது. தே வெண்ட் அவர்கள் சென்றார்கள். அடுத்ததாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் V1. ஒன்ஸ் அகெயின் இது ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம V1 ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் பயன்படுத்தணும். ஐ வில் கம் நான் வருவேன். வி வில் கம் நாங்கள் வருவோம். யூ வில் கம் நீங்கள் வருவீர்கள். ஹீ வில் கம் அவர் வருவார். ஷீ வில் கம் அவள் வருவாள். இட் வில் கம் அது வரும். தே வில் கம் அவர்கள் வருவார்கள். இப்போ இந்த 3 டென்ஸுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஐ கோ நான் போகிறேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ஐ வெண்ட் நான் போனேன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் V1 ஐ வில் கோ நான் போவேன். அடுத்ததாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதாவது V4 நம்ம இங்கே பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆம்ன்றதை நம்ம ஐக்கு பயன்படுத்துவோம். இஸ்ன்றதை நம்ம வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பயன்படுத்துவோம். ஹீ ஷீ இட்டுக்கு. ஆர்ன்றது நம்ம வந்து ப்ளூரலுக்கு பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு ஐ ஆம் ரீடிங்
நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். We are reading. நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். You are reading. நீ வாசித்து கொண்டிருக்கிறாய். He is reading. அவர் வாசித்து கொண்டிருக்கிறார். She is reading. அவள் வாசித்து கொண்டிருக்கிறாள். It is reading. அது வாசித்து கொண்டிருக்கிறது. They are reading. அவர்கள் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உள்ள ஆம் இஸ் வந்து இங்கே வாஸ் அப்படின்னு மாறுது. அங்கே உள்ள ஆர் இங்கே வேர் அப்படின்னு மாறுது. மற்றபடி அதே ஃபார்முலா தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ வாஸ் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருந்தேன். வி வர் ரைட்டிங். நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம். யூ வர் ரைட்டிங். நீ எழுதி கொண்டிருந்தாய். ஹி வாஸ் ரைட்டிங். அவன் எழுதி கொண்டிருந்தான். ஷி வாஸ் ரைட்டிங். அவள் எழுதி கொண்டிருந்தாள். இட் வாஸ் ரைட்டிங். அது எழுதி கொண்டிருந்தது. தே வர் ரைட்டிங். அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ வில் பி டூயிங் அப்படின்னா நான் செய்து கொண்டிருப்பேன். வி வில் பி டூயிங். நாங்கள் செய்து கொண்டிருப்போம். யூ வில் பி டூயிங். நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். ஹீ வில் பி டூயிங். அவன் செய்து கொண்டிருப்பான். ஷீ வில் பி டூயிங். அவள் செய்து கொண்டிருப்பாள். இட் வில் பி டூயிங். அது செய்து கொண்டிருக்கும். தே வில் பி டூயிங். அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ இந்த 3 கண்டினியூஸ் டென்சஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஆம் இஸ் ஆர் தான் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வாஸ் வேர் அப்படின்னு மாறுது. அதே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வில் பி அப்படின்னு வருது. இப்போ ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டு இருந்தேன். ஐ வில் பி ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டு இருப்பேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் வேர்ப் 3. ஸோ இந்த இடத்துல வேர்ப் 3 அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இப்போ கோ வெண்ட் கான் அப்படின்னா இந்த இடத்துல கான் தான் வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேவ் ஹேஸ் வந்திருக்கு. ஸோ ஹேவ்ன்றது நம்ம ஐ வி யூ தே ப்ளஸ் ப்ளூரல் நவுன்ஸ்க்கெலாம் நம்ம இதை பயன்படுத்துவோம். ஹேஸ்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஹீ ஷி இட் அப்படி இல்லைனா எந்த ஒரு சிங்குலர் நவுனாக இருந்தாலும் நம்ம இதை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு ஐ ஹாவ் ஸ்டடீடு. நான் படித்து விட்டேன் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. நான் படித்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. வி ஹாவ் ஸ்டடீடு. நாங்கள் படித்து விட்டோம். நாங்கள் படித்திருக்கிறோம். யூ ஹாவ் ஸ்டடீடு. நீங்கள் படித்து விட்டீர்கள். நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஹீ ஹாஸ் ஸ்டடீடு. அவன் படித்து விட்டான். அவன் படித்திருக்கிறான். ஷீ ஹாஸ் ஸ்டடீடு. அவள் படித்து விட்டாள். அவள் படித்திருக்கிறாள். இட் ஹாஸ் ஸ்டடீடு. அது படித்து விட்டது. அது படித்திருக்கிறது. தே ஹாவ் ஸ்டடீடு. அவர்கள் படித்து விட்டார்கள். அவர்கள் படித்திருக்கிறார்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேவ் ஹேஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்துச்சு. அது இங்கே பார்த்தீங்கன்னா ஹேட் அப்படின்னு மாறும். அவ்வளோதான். இப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஐ ஹேட் கான். நான் சென்று இருந்தேன். வி ஹேட் கான். நாங்கள் சென்று இருந்தோம். யூ ஹேட் கான். நீ சென்று இருந்தாய். ஹீ ஹேட் கான். அவர் சென்று இருந்தார். ஷீ ஹேட் கான். அவள் சென்று இருந்தாள். இட் ஹேட் கான். அது சென்று இருந்தது. தே ஹேட் கான். அவர்கள் சென்று இருந்தார்கள். இதை நம்ம பேச்சு வழக்கில் நான் போயிருந்தேன், நாங்கள் போயிருந்தோம், நீ போயிருந்த, அவன் போயிருந்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டென்ஸ் தான். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3. அப்போ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்திருப்பேன். ஐ வில் ஃபினிஷ் அப்படின்னா நான் முடிப்பேன். பட் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்திருப்பேன். ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்பேன். வி வில் ஹாவ் ஃபினிஷ்ட். நாங்கள் முடித்திருப்போம். யூ வில் ஹாவ் ஃபினிஷ்ட். நீங்கள் முடித்திருப்பீர்கள். ஹீ வில் ஹாவ் ஃபினிஷ்ட். அவர் முடித்திருப்பார். ஷீ வில் ஹாவ் ஃபினிஷ்ட். அவள் முடித்திருப்பாள். இட் வில் ஹாவ் ஃபினிஷ்ட். அது முடித்திருக்கும். தே வில் ஹாவ் ஃபினிஷ்ட். அவர்கள் முடித்திருப்பார்கள். இப்போ நம்ம கடைசி கற்றுக்கிட்ட 3 டென்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் வேர்ப் 3. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேட் அப்படின்னு மாறுது.
ஸோ இந்த ஆக்சிலரி verb பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வில் ஹேவ் அப்படின்னு மாறுது. இப்போ ஐ ஹாவ் ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்து விட்டேன் அல்லது நான் படித்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஐ ஹேட் ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்திருந்தேன். ஐ வில் ஹாவ் ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். we have been working அப்படின்னா நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகிறோம். you have been working அப்படின்னா நீங்கள் பணியாற்றி கொண்டு வருகிறீர்கள். he has been working அப்படின்னா அவர் பணியாற்றி கொண்டு வருகிறார். she has been working அப்படின்னா அவள் பணியாற்றி கொண்டு வருகிறாள். it has been working அப்படின்னா அது பணியாற்றி கொண்டு வருகிறது. they have been working அப்படின்னா அவர்கள் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதில் வந்து அந்த have been has been வந்து had been அப்படின்னு மாறும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், I had been working நான் பணியாற்றி கொண்டு வந்தேன். we had been working நாங்கள் பணியாற்றி கொண்டு வந்தோம். you had been working நீ பணியாற்றி கொண்டு வந்தாய். he had been working அவர் பணியாற்றி கொண்டு வந்தார். she had been working அவள் பணியாற்றி கொண்டு வந்தாள். it had been working அது பணியாற்றி கொண்டு வந்தது. they had been working அவர்கள் பணியாற்றி கொண்டு வந்தார்கள். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. அந்த had been தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் will have been அப்படின்னு மாறுது. I will have been working அப்படின்னா நான் பணியாற்றி கொண்டு வருவேன். we will have been working நாங்கள் பணியாற்றி கொண்டு வருவோம். you will have been working நீங்கள் பணியாற்றி கொண்டு வருவீர்கள். he will have been working அவர் பணியாற்றி கொண்டு வருவார். she will have been working அவள் பணியாற்றி கொண்டு வருவாள். it will have been working அது பணியாற்றி கொண்டு வரும். they will have been working அவர்கள் பணியாற்றி கொண்டு வருவார்கள். இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் கடைசியாக கற்றுக்கிட்ட அந்த 3 டென்சஸ் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பேசிவ் வாய்ஸில் உள்ள 8 டென்சஸ்க்கான ஃபார்முலா பார்க்கலாம். பேசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாவுமே சப்ஜெக்டில் தான் தொடங்கும், எல்லா ஃபார்முலாவுமே V3யில் தான் முடியும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் எல்லா டென்சஸ்லேயும் நம்ம பயன்படுத்த போகிறோம். நடுவில் உள்ள இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் மட்டும்தான் மாறும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் verb 3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இப்போ ஐ ஆம் அட்மயர்ட் அப்படின்னா நான் போற்றப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதை ஏன் நம்ம பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஆக்ட் பண்ணாது. ஸோ இந்த செயலை வந்து சப்ஜெக்ட் பண்ணாது, மாறாக மற்றவங்க தான் வந்து என்னை போற்றுகிறார்கள். ஓகே, இங்கே வந்து நான் போற்றப்படுகிறேன், அவ்வளோதான், நான் பேசிவாக இருக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து பேசிவாக இருக்குது. ஆனால் ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்பை பண்ணுறது யார் அப்படின்னா சப்ஜெக்ட், அதனால தான் அதுக்கு பேர் ஆக்டிவ் வாய்ஸ். ஆனால் பேசிவ் வாய்ஸில் the doer of the action is not the subject but the object. I am admired அப்படின்னா நான் போற்றப்படுகிறேன். we are admired நாங்கள் போற்றப்படுகிறோம். you are admired நீங்கள் போற்றப்படுகிறீர்கள். he is admired அவன் போற்றப்படுகிறான். she is admired அவள் போற்றப்படுகிறாள். it is admired அது போற்றப்படுகிறது. they are admired அவர்கள் போற்றப்படுகிறார்கள். அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள இந்த ஆம் இஸ் ஆர் வந்து இங்கே வாஸ் வேர்னு மாறி இருக்குது, மற்றபடி அதே ஃபார்முலா தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர் ப்ளஸ் V3. ஐ வாஸ் ஷாட் நான் சுடப்பட்டேன். வி வர் ஷாட் நாங்கள் சுடப்பட்டோம். யூ வர் ஷாட் நீங்கள் சுடப்பட்டீர்கள். ஹி வாஸ் ஷாட் அவன் சுடப்பட்டான். ஷி வாஸ் ஷாட் அவள் சுடப்பட்டாள். இட் வாஸ் ஷாட் அது சுடப்பட்டது. தே வர் ஷாட் அவர்கள் சுடப்பட்டார்கள். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் verb 3. ஐ வில் பி ஃபர்கிவன் நான் மன்னிக்கப்படுவேன். we will be forgiven நாங்கள் மன்னிக்கப்படுவோம். you will be forgiven நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். he will be forgiven அவர் மன்னிக்கப்படுவார். she will be forgiven அவள் மன்னிக்கப்படுவாள். it will be forgiven அது மன்னிக்கப்படும். they will be forgiven அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். கடைசி கற்றுக்கிட்ட அந்த 3 டென்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள்.
சிம்பிள் ப்ரெசன்ட் ஆம் இஸ் ஆர் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸாக வருது. அது பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேர்னு மாறுது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வில் பி அப்படின்னு மாறுது. அதுக்கான மீனிங் பாருங்கள். ஹீ இஸ் சீட்டட் அப்படின்னா அவன் ஏமாற்றப்படுகிறான். ஹி வாஸ் சீட்டட் அப்படின்னா அவன் ஏமாற்றப்பட்டான். ஹி வில் பி சீட்டட் அப்படின்னா அவன் ஏமாற்றப்படுவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றத காட்டுறதுக்காக வந்திருக்கு. பீயிங்ன்றது இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றத காட்டுறதுக்காக வந்திருக்கு. ப்ளஸ் வேர்ப் 3. ஐ எம் பீயிங் லெட் அப்படின்னா நான் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். வி ஆர் பீயிங் லெட் நாங்கள் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். யூ ஆர் பீயிங் லெட் நீங்கள் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹீ இஸ் பீயிங் லெட் அவன் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். ஷீ இஸ் பீயிங் லெட் அவள் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். இட் இஸ் பீயிங் லெட் அது வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தே ஆர் பீயிங் லெட் அவர்கள் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் அந்த ஆம் இஸ் ஆர் வந்து இங்கே வாஸ் வேர் அப்படின்னு மாறுது. அதே பீயிங் ப்ளஸ் வேர்ப் 3. ஐ வாஸ் பீயிங் சீட்டட் நான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தேன். வி வர் பீயிங் சீட்டட் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தோம். யூ வர் பீயிங் சீட்டட் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தீர்கள். ஹி வாஸ் பீயிங் சீட்டட் அவன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தான். ஷி வாஸ் பீயிங் சீட்டட் அவள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தாள். இட் வாஸ் பீயிங் சீட்டட் அது ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தது. தே வர் பீயிங் சீட்டட் அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம கடைசியாக கற்றுக்கிட்ட 2 டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் பீயிங் ப்ளஸ் வேர்ப் 3. அந்த ஆம் இஸ் ஆர் தான் கீழே வந்து வாஸ் வேர் பீயிங் அப்படின்னு மாறுது. அப்போ ஹீ இஸ் பீயிங் சீட்டட் அப்படின்னா அவன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஹி வாஸ் பீயிங் சீட்டட் அப்படின்னா அவன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம். இந்த லெசனோட கடைசி 3 டென்சஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3. ஐ ஹவ் பீன் செலக்டட் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். வி ஹவ் பீன் செலக்டட் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம். யூ ஹவ் பீன் செலக்டட் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். ஹீ ஹாஸ் பீன் செலக்டட் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளான். ஷீ ஹாஸ் பீன் செலக்டட் அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாள். இட் ஹாஸ் பீன் செலக்டட் அது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தே ஹவ் பீன் செலக்டட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் அந்த ஹாவ் பீன் ஹேஸ் பீன் இந்த இடத்துல ஹேட் பீன் அப்படின்னு மாறி இருக்கு. ப்ளஸ் V3. ஐ ஹேட் பீன் டாட் நான் கற்பிக்கப்பட்டிருந்தேன். வி ஹேட் பீன் டாட் நாங்கள் கற்பிக்கப்பட்டிருந்தோம். யூ ஹேட் பீன் டாட் நீங்கள் கற்பிக்கப்பட்டிருந்தீர்கள். ஹீ ஹேட் பீன் டாட் அவன் கற்பிக்கப்பட்டிருந்தான். ஷீ ஹேட் பீன் டாட் அவள் கற்பிக்கப்பட்டிருந்தாள். இட் ஹேட் பீன் டாட் அது கற்பிக்கப்பட்டிருந்தது. தே ஹேட் பீன் டாட் அவர்கள் கற்பிக்கப்பட்டிருந்தார்கள். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3. ஐ வில் ஹாவ் பீன் சரவுண்டட் நான் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பேன். வி வில் ஹாவ் பீன் சரவுண்டட் நாங்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்போம். யூ வில் ஹாவ் பீன் சரவுண்டட் நீங்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பீர்கள். ஹீ வில் ஹாவ் பீன் சரவுண்டட் அவன் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பான். ஷீ வில் ஹாவ் பீன் சரவுண்டட் அவள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பாள். இட் வில் ஹாவ் பீன் சரவுண்டட் அது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கும். தே வில் ஹாவ் பீன் சரவுண்டட் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பார்கள். இப்போ நம்ம கடைசியாக கற்றுக்கிட்ட அந்த 3 டென்சஸையும் கம்பேர் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3. அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த ஹேவ் பீன் ஹேஸ் பீன் ஹேட் பீன் அப்படின்னு மாறுது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வில் ஹேவ் பீன் அப்படின்னு மாறுது. ஹீ ஹேஸ் பீன் சீட்டட் அப்படின்னா அவன் ஏமாற்றப்பட்டு விட்டான் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேட் பீன் சீட்டட் அப்படின்னா அவன் ஏமாற்றப்பட்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஹீ வில் ஹாவ் பீன் சீட்டட் அப்படின்னா அவன் ஏமாற்றப்பட்டிருப்பான் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நம்ம 20 டென்சஸ் கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 வாக்கியங்களை உங்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். உங்களோட ஆன்சர்ஸை கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.